for this lesson, as well as the book back question answers and other important question answers also I will give in this video. So let us go to the video. Now listen children, the name of the lesson itself. What is the name of the lesson? Thermal physics. Thermal means what? Thermal means it is study of the heat. Study about heat. What is heat and what are and how it is measured, and what are the sources of heat and what are the effects of heat. All these things you are going to study in this chapter. See, in the book itself, this is the page in which your lesson begins. You all know what is the main source of heat to the world. The main source of heat to the world is given in the picture itself. What is the main source of heat? Answer. Yes, it is sun. Sun gives us heat and light. Understand? So in this picture, how is hot warm particles marked? Warm particles are marked in red color and cool particles are marked in blue color. Throughout the chapter you are going to study about the heat and cold and how are the how is heat measured and what are the different units of heat and the laws that deals with heat energy. Understand? So from this page the lesson starts, and this page is in the syllabus. In this lesson introduction is given. In this page introduction is given and two different terms, heat and temperature, are discussed. புரியுதா? இந்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்து சிலபஸில் இருக்குது. இதில் வந்து என்னென்னலாம் மெயினாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீட்டுனா என்ன, டெம்பரேச்சர்னா என்ன, ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. யூ ஆல் நோ ஹீட்னா என்னது? ஹீட் மீன்ஸ் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் எனர்ஜி. ஹீட்டுன்றது வந்து என்னது? ஒரு வகையான எனர்ஜி. அந்த எனர்ஜி வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது இல்லை எவ்வளோ கம்மியாக இருக்குன்றதை படிக்கிறது பேர் தான் வந்து என்னது? டெம்பரேச்சர். அண்டர்ஸ்டாண்டிங். இதை எவ்வளோ இப்போ ஏதோ ஒரு சுடு தண்ணியோ இல்லை ஏதோ ஒரு ஐஸோ கொடுத்தாங்கன்னா உங்ககிட்ட வந்து எவ்வளோ ஹாட்டாக இருக்குது இல்லைனா எவ்வளோ கூலாக இருக்குன்றதை படிக்கிறது தான் வந்து என்னது? டெம்பரேச்சர். ஆனால் ஹீட்டுனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹீட்டுனா வந்து இட் இஸ் எ கைண்ட் ஆஃப் எனர்ஜி. அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? டெம்பரேச்சர் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். டெம்பரேச்சர் இஸ் டிஃபைன்ட் அஸ் த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் அ பாடி. திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இன் திஸ் பேஜ். அண்டர்ஸ்டாண்ட்? இதில் வந்து முக்கியமான இந்த லெசனில் இந்த பேஜில் முக்கியமான பாயிண்ட் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர்னா என்ன, ஹீட்னா என்ன. இதில் வந்து அப்போ அவங்க ஓனாக எது கூட கேட்கலாம், வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர், அந்த மாதிரி கொஸ்டினை கூட அவங்க என்ன பண்ணலாம், ஓனாக கேட்கலாம். அண்டர்ஸ்டாண்ட்? ஹீட் இஸ் எ கைண்ட் ஆஃப் எனர்ஜி பட் டெம்பரேச்சர் இஸ் த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் அ பாடி அப்படின்னு போட தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்தது, அந்த டெம்பரேச்சரை எப்படியெல்லாம் மெஷர் பண்ணுறாங்க, எதை வச்செல்லாம் மெஷர் பண்ணுறாங்க, அந்த எந்த யூனிட்லலாம் மெஷர் பண்ணுறாங்க, அதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதில் கொடுத்துருக்காங்க. த எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். டெம்பரேச்சரை எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கெல்வினால் மெஷர் பண்ணுறாங்க. எஸ்ஐ யூனிட் வந்து கெல்வின். அதுக்கப்புறம் கெல்வின் மட்டும் இல்லாமல் வேறு எதுலேயும் மெஷர் பண்ணுறாங்க டெம்பரேச்சரை? செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட். அண்டர்ஸ்டாண்ட்? த டெம்பரேச்சர் இஸ் மெஷர்ட் இன் செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அண்ட் கெல்வின். அதை எப்படி டினோட் பண்ணியிருக்காங்க? கெல்வின் வந்து கே, செல்சியஸ் வந்து டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட் வந்து டிகிரி ஃபாரன்ஹீட். ஸோ தீஸ் ஆர் த 3 units ஆஃப் டெம்பரேச்சர். திஸ் இஸ் ஆல்சோ த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இன் திஸ் page. It is in your syllabus also. What are the different units of temperature கேட்டாங்கன்னா என்ன போடணும் நீங்கள் சொல்லுங்கள்? செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அண்ட் கெல்வின். வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் கேட்டாங்கன்னா the SI unit of temperature is கெல்வின். எப்படி வேணால் வரலாம், 1 மார்க்கில் வரலாம், சூஸில் வரலாம், ஃபில்லினில் வரலாம், கொஸ்டின் ஆன்சராக வரலாம், எப்படி வேணால் வரலாம். இது புக் பேக்கில் வந்து இந்த இது வந்து என்ன பண்ணல, அவங்க கொஸ்டினாக இன்க்ளூட் பண்ணல, எதுலேயுமே கேட்கல. பட் these questions may be
asked. Understand? இது ரெண்டு தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த பேஜில் போர்ஷனில் இருக்குது, சிலபஸில் இருக்க பேஜ். யூ லேர்ன் இட் லைன் பை லைன். வேறு லைன் பை லைனாக படித்து முக்கியமானதையும் என்ன பண்ணிக்கிறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க. நெக்ஸ்ட் பேஜ் போகலாமா? What did you study in the previous page? What is heat? What is temperature? What is the main source of heat? As well as the different units of temperature. What is the main source of heat? Do you remember? Yes, it is sun. And what is temperature? Temperature means degree of hotness or coldness of a body. And what is SI unit of temperature? It is Kelvin. And what are the different units of temperature? Celsius, Fahrenheit and Kelvin. So in this page you are going to learn how to convert different scales of temperature. How to convert different scales of temperature. This may be asked as a problem in your எக்ஸாம் ஆல்சோ. லிசன், இது வந்து எப்படியும் கேட்கலாம். இது இந்த பேஜில் வந்து என்ன பண்ண போகிறீங்க, அந்த 3 யூனிட்டையும் வந்து எப்படி ஒன்றுத்துலேருந்து ஒன்றுத்துக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்க போகிறீங்க. செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின் மூணுத்தையும் வந்து செல்சியஸில் இருந்தால் கெல்வின்க்கு எப்படி மாற்றுறது, ஃபாரன்ஹீட்டில் இருந்தால் கெல்வின்க்கு எப்படி மாற்றுறது, அதை வந்து என்ன பண்ண போகிறீங்க, இந்த பேஜில் வந்து பார்க்க போகிறீங்க. இதுவும் வந்து என்ன பண்ணல, புக் பேக் கொஸ்டினில் கேட்கல. ஆனால் இது வந்து என்னவா வரலாம், சம்ஸாக வந்து வரலாம். என்ன கொடுத்துருக்காங்க, த ரிலேஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் செல்சியஸ் அண்ட் கெல்வின். செல்சியஸ்லேருந்து கெல்வினுக்கு மாற்றணுன்னா என்ன பண்ணணும், செல்சியஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுட்டு அது கூட என்ன செய்யணும், 273 ஆட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஹவு டு கன்வெர்ட் செல்சியஸ் ஸ்கேல் இன்டு கெல்வின் ஸ்கேல்? யூ ஹாவ் டு ஜஸ்ட் ஆட் 273 டு த Celsius scale temperature. Understand? How to convert Kelvin into Fahrenheit? What is the relation between Kelvin and Fahrenheit scale? K is equal to F plus 460 into 5/9. Understand? K வந்து என்ன பண்ணோம், F கூட வந்து என்ன பண்ணோம், 460 ஃபாரன்ஹீட்டில் கொடுத்ததை வந்து என்ன செய்யணும், அது கூட 460 ஆட் பண்ணிவிட்டு வர ஆன்சரை வந்து என்ன பண்ணணும், 5/9 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன பண்ணலாம், ஃபாரன்ஹீட்டை வந்து கெல்வினுக்கு மாற்றலாம். கெல்வின்லேருந்து செல்சியஸ் மாற்றுறது வந்து எப்படி, அது கூட வந்து 273 மைனஸ் பண்ணும். செல்சியஸ்லேருந்து கெல்வின் எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க, செல்சியஸில் இருக்கிறத கூட வந்து என்ன பண்ணணும், 273 ஆட் பண்ணணும். இதுதான் வந்து என்னது, ரிலேஷன் பிட்வீன் 3 ஸ்கேல்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர். சரி, ஸ்கேல்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறீங்களா? இப்போ எப்படி யூஸ் பண்ணுவீங்க, டெய்லி என்ன பண்ணுறாங்க ஸ்கூலில், உங்களோட டெம்பரேச்சர் வந்து என்ன பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க. எது வச்சு எடுக்கிறாங்க, தெர்மாமீட்டரில் வச்சு எடுக்கிறாங்க. தெர்மாமீட்டரில் வச்சு எடுக்கிறாங்க. உங்களோட எப்படி எடுக்கிறாங்க, ஃபாரன்ஹீட்டில் எடுக்கிறாங்களா, செல்சியஸில் எடுக்கிறாங்களா? நீங்களே யோசித்து பார்த்து பதில் சொல்லுங்கள். அண்டர்ஸ்டாண்ட்? டெய்லி லைஃப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ தெர்மாமீட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ அதுலேயே உங்களுக்கு வந்து என்ன தெரியும், செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அந்த ஸ்கேல் வந்து ஏற்கனவே உங்களுக்கு ஃபெமிலியரான சாப்டர் தான், ரொம்ப ஈஸி சாப்டர். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த லெசனில் வந்து தெர்மல் ஈக்குலிபிரியம். What is thermal equilibrium? Listen, we are taking two bodies with different temperature. ரெண்டு பொருள் வந்து வேறு வேறு வெப்பநிலையில் இருக்க பொருளை வந்து என்ன பண்ணிக்கிறீங்க, எடுத்துக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஆர் டேக்கிங் ஹாட் வாட்டர் அண்ட் கோல்டு வாட்டர். அப்போ என்ன ஆகும், ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணுறீங்க. ஒரு சூடாக இருக்க தண்ணியவும் கூலாக இருக்க தண்ணியவும் என்ன செய்கிறீங்க, மிக்ஸ் பண்ணுறீங்க. மிக்ஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும், தே வில் எக்ஸ்சேஞ்ச் ஹீட்டை. ஹாட்டாக இருக்க பொருள் வந்து என்ன பண்ணுது, ஹீட்டை கொடுக்குது. அங்கே பாருங்கள், ஃபார்வேர்டு அம்புக்குறியால் கொடுத்துருக்காங்க. அது வந்து என்ன பண்ணும், ஹீட்டை வந்து கூலாக இருக்க பொருளுக்கு வந்து கொடுக்குது. கூலாக இருக்க பொருள் வந்து என்ன பண்ணுது, கூலாக இருக்க பொருள்னு இல்லை, டெம்பரேச்சர் கம்மியாக இருக்க பொருள், டெம்பரேச்சர் அதிகமாக இருக்க பொருள் வந்து என்ன பண்ணுது, ஹீட்டை வந்து கொடுக்குது. டெம்பரேச்சர் கம்மியாக இருக்க பொருளுக்கு, டெம்பரேச்சர் கம்மியாக இருக்க பொருள் வந்து என்ன பண்ணிக்குது, ஹீட்டை வந்து வாங்கிக்குது. என்ன பண்ணுது, ரெண்டும் அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் நடந்துக்கிட்டே இருக்குது. எது வரைக்கும் இந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுத்தோட டெம்பரேச்சரும் சேமாக ஒரே அளவாக வர வரைக்கும் என்ன பண்ணோம், இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். Understand? If you mix hot body with a cold body, what will happen? They will exchange heat. Hot body will give the heat to the
cold body, and the cold body will receive the heat from the hot body. How long this exchange take place? It will take place up to the time at which both the bodies have the same temperature. Understand? Some thermal energy is transferred from the hot body to the cold body. As the result, there is some rise in the temperature of cold body and decrease in the temperature of hot body. என்ன ஆகும், ஹாட்டாக இருக்க பொருள் வந்து என்ன பண்ணுது, வெப்பத்தை வந்து என்ன பண்ணுது, இழக்குது, கம்மியாகுது. ஹாட்டாக இருக்க பொருளோட ஹீட் வந்து என்ன ஆகுதும், கம்மியாகும். கூலாக இருக்க பொருளோட ஹீட் வந்து என்ன ஆகும், அதிகமாகும். கடைசியில் ரெண்டுத்தோட ஹீட்டும் எப்படி ஆகிடும், சேமாக வந்துடும். அப்போ டோட்டல் ஹீட்டு கிவன் இந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறப்போ டோட்டல் ஹீட் கிவன் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், டோட்டல் ஹீட் ரிசீவ்டு அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, தெர்மல் ஈக்குலிபிரியம். வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். இதுவும் வந்து என்ன பண்ணல, புக் பேக் கொஸ்டினில் கேட்கல, ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி பாயிண்ட் தான். அடுத்து என்னென்ன ஃபீச்சர்லாம் இந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறப்ப ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் திஸ் இஸ் ஆல்சோ நாட் asked in book back question, but this question may be asked for your பப்ளிக் எக்ஸாம். என்ன பண்ணுவாங்க, புக்கு நடுவில் இருந்து தான் கேட்பாங்க. எந்த கொஸ்டின் எல்லாம் கம்பல்சரி கொஸ்டினை வந்து புக்குக்கு நடுவில் இருந்து கேட்பாங்க. அப்போது என்ன புக் பேக்கில் இல்லாத கொஸ்டின் இதில், அதுலேயும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது வந்து எது, இதெல்லாம். அப்போ இதெல்லாம் இப்போயே படிச்சுக்கோங்க. ஹீட் எனர்ஜி ஆல்வேஸ் ஃப்ளோ ஃப்ரம் எ ஹையர் டெம்பரேச்சர் டு லோயர் டெம்பரேச்சர். எதில் அதிகமாக இருக்கோ அதிலேருந்து எதில் கம்மியாக இருக்கோ அதுக்கு தான் வந்து என்ன ஆகும், ஹீட் எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். திஸ் பாயிண்ட் இஸ் ஆஸ்க்ட் அஸ் அ ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொஸ்டின் இன் யுவர் புக் பேக் போர்ஷன், புக் பேக் கொஸ்டின் ஆன்சர். ஹீட் எனர்ஜி வந்து என்னாகும், எப்போவுமே அதிகமாக இருக்க இடத்துலேருந்து என்ன பண்ணும், ஆல்வேஸ் ஃப்ளோ ஃப்ரம் த சிஸ்டம் ஆஃப் ஹையர் டெம்பரேச்சர் to a system at lower temperature. This is very easy point also. You can write in your own words also. Now the next one is the mass of the system is not altered. It will remain the same. Heat energy transfer நடக்கிறப்போ அந்த பொருளோட வெயிட்டில் வந்து என்ன பண்ணாது, மாற்றமே இருக்காது. அதோட மாஸ் வந்து எப்படி தான் இருக்கும், அதே அளவு தான் இருக்கும். அது வந்து அதிகமாகவோ சின்னதாக குறைவாகவோ மாறாது. டோட்டல் மாஸ் வந்து என்ன பண்ணும், ரிமைன், அது இட் வில் ரிமைன் த சேம். ஹீட்டு தான் வந்து என்ன ஆகுது, ஏறுது இறங்குது. மாஸ் வந்து எப்படி இருக்குது, இட் வில் ரிமைன் கான்ஸ்டன்ட். த மாஸ் ஆஃப் த சிஸ்டம் இஸ் நாட் ஆல்டர்ட் வென் இட் இஸ் ஹீட்டட் ஆர் கோல்டு. அடுத்தது ஹீட் கெயின்ட் இஸ் ஈக்குவல் டு ஹீட் லாஸ்ட். கூலாக இருக்க பாடி வந்து என்ன பண்ணுது, ஹீட்டை கெயின் பண்ணுது. ஹாட்டாக இருக்க பாடி வந்து என்ன பண்ணுது, ஹீட்டை வந்து லாஸ்ட் பண்ணுது. அதை ஹீட் கெயின்ட் இஸ் ஈக்குவல் டு ஹீட் லாஸ்ட். திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். For any exchange of heat, the heat gained by the cold system is equal to the heat lost by the hot system. So heat gained is equal to heat lost. இந்த பேஜில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் பார்த்தாச்சு. இதெல்லாம் வந்து எப்படி வேணால் கேட்பாங்க, லைன் பை லைனாக மீனிங் புரிஞ்சால் ஆனால் எழுதுகிற மாதிரி பாயிண்ட்ஸ் தான் எல்லாமே. தெர்மல் ஈக்குலிபிரியம் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வந்து அந்த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரையும் பார்த்தோம். தெர்மல் ஈக்குலிபிரியம்னா என்னது, when a hot body is mixed with a cold body, exchange of heat take place. Hot body will give heat to the cold body and cold body will receive heat from the hot body and this exchange will take place up to the time at which the temperature of both the hot and the cold bodies remain the same. இது வந்து வெரி ஈஸி பாயிண்ட். யூ கேன் ரைட் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்களே எழுதுகிற மாதிரி தெரிஞ்சிருக்கணும். புக் பேக் கொஸ்டின் கிடையாது, ஆனால் சிலபஸில் இந்த பேஜ் ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் பேஜ் வந்து யூனிட்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி. யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் என்னென்னலாம் படிச்சிங்க, கெல்வின், செல்சியஸ், ஃபாரன்ஹீட். இன் த சேம் வைஸ் தெர் இஸ் ஆல்சோ யூனிட் ஆஃப் heat energy. Important units of heat energy are given in this page. One is calorie and the next one is kilocalorie. ரெண்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று மிஸ் வந்து சொல்ல விட்டுட்டேன். அந்த ஃபஸ்ட்டு இதிலே கொடுத்துட்டாங்க. ஹீட்டு, டெம்பரேச்சர் ரெண்டுமே வந்து என்ன குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் குவான்டிட்டி. வாட் இஸ் மீன் பை ஸ்கேலார் குவான்டிட்டி? ஸ்கேலார் குவான்டிட்டி மீன்ஸ் இட் வில் கன்சிடர் ஒன்லி த magnitude. If it has only the magnitude, வெறும் நம்பர் மட்டும்தான் வந்து அது கணக்கில் எடுக்கும். It won't consider the
டைரக்ஷன் இட் ஹாஸ் ஒன்லி மேக்னிடியூட், வெறும் நம்பர் மட்டும்தான். எவ்வளோ எனர்ஜின்றது வந்து நம்பர் மட்டும்தான். அது எந்த சைடில் போகுது, எந்த டைரெக்ஷனில் போகுது அதை வந்து கணக்கில் எடுக்காது. ஸோ போத் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் both are scalar quantities. Scalar quantity means it will consider only the magnitude, it won't consider the direction. சரி, இப்போ யூனிட் ஆஃப் ஹீட் எனர்ஜியும் இப்போ பார்க்குறீங்க, கலோரி அண்ட் கிலோ கேலரி. இது கலோரி, வாட் இஸ் கலோரி புக் பேக் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ப்ரீஃப் 1 மார்க் நவ் இட் செல்ஃப் ஆர் ஐ வில் டெல் அட் த எண்ட் ஆஃப் த செஷன் ஆல்சோ. அப்போ மார்க் பண்ணிங்கனாலும் சரி, இப்போயே புக் வச்சுருந்தீங்கன்னா இப்போயே மார்க் பண்ணிக்கோங்க. 1 calorie is defined as the amount of heat energy required to raise the temperature of 1 gram of water to 1 degree Celsius. எவ்வளோ ஹீட்டு கொடுக்கணும் நீங்கள், ஒரு கிராம் வந்து 1 டிகிரி செல்சியஸ் ஏற்றுறதுக்கு எவ்வளோ ஹீட்டு கொடுக்குறீங்களோ தட் இஸ் கால்ட் அஸ் 1 calorie. Learn as it is in the book, and this question is ஆஸ்க்டு இன் பப்ளிக் எக்ஸாம் ஆல்சோ. நிறைய வாட்டி இப்போ பப்ளிக் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி, நல்லா படிச்சுக்கோங்க. 1 calorie இஸ் டிஃபைன்ட் அஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் 1 gram ஆஃப் வாட்டர் டு 1 degree Celsius. கிலோ கேலரி புக்கில் கேட்கல, இருந்தாலும் படிச்சுக்கோங்க. 1 gram வந்த இடத்துல 1 kilogram, மீதி எல்லாம் அதே பாயிண்ட்ஸ் தான். 1 kilocalorie is defined as the amount of heat energy required to raise the temperature of 1 kilogram of water to 1 degree Celsius. எஃபெக்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி, அதுக்கப்புறமா மீதி இருக்கிறது எல்லாமே அந்த பேஜில் வந்து கேன்சல், சிலபஸில் கிடையாது. பேஜ் நம்பர் 34ல் அப் டு 3.2.2 அந்த கிலோ கேலரி வரைக்கும் தான் சிலபஸில் இருக்குது. மீதி எல்லாம் இந்த வாட்டி வந்து சிலபஸில் கட் ஆகிருச்சு. ஸோ இது வரைக்கும் என்னெல்லாம் படிச்சிங்க? வாட் இஸ் ஹீட், வாட் இஸ் டெம்பரேச்சர், வாட் இஸ் தெர்மல் ஈக்குலிபிரியம், அண்ட் வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட், அண்ட் வாட் ஆர் த யூனிட்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர். எல்லாமே ஒரு தடவை இன்னொரு வாட்டி பார்த்துக்கோங்க, அது எல்லாமே இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து next page also full cancel ma. Page number 33, page number 35 also full cancel, not in your syllabus. And in page number 36 first side cancel, in second side also up to ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேஸஸ் அது வரைக்கும் கேன்சல். ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேஸஸ்லேருந்து இருக்குது போர்ஷனில். இப்போ இந்த 3 லாஸ் படிக்க போகிறீங்க. ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேஸஸ், இட் இஸ் ஃபார் யுவர் போர்ஷன். ஃபஸ்ட்டு லா. இப்போ இது வந்து வெறும் ஷார்ட் ஆன்சர்ஸ் தான் கேட்டிருக்காங்க புக் பேக் கொஸ்டினில். அந்த எல்லா ஷார்ட் ஆன்சரையும் ஒன்றா சேர்த்து ப்ரீஃப் ஆன்சராக கேட்டாலும் கேட்கலாம், இல்லை டீட்டெயில் ஆன்சராக கேட்டாலும் கேட்கலாம். நம்ம இது இதெல்லாம் கட் பண்ணுறதுனால மெயினாக இந்த லெசனில் வந்து ஷார்ட் ஆன்சர் தான் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க பப்ளிக் எக்ஸாமில். ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேஸஸ், யூ ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் 3 ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேஸஸ். 3 ஃபண்டமெண்டல் லாஸ் படிக்க போகிறீங்க. என்னென்னலாம் படிக்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, அவகாட்ரோ லா. என்னென்ன லாஸ் படிக்க போகிறீங்க? இப்போ தெர்மல் ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேஸஸில் are going to learn about Boyle's law, Charles law, Avogadro law. 3 laws பற்றி படிக்க போகிறீங்க. Boyle's law, Charles law, Avogadro's law. எதுக்கு மட்டும்தான் இந்த லாஸ் வந்து கரெக்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கேஸஸ்க்கு மட்டும்தான். ஸோ அதனால தான் இது பேர் என்னது, ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேஸஸ். ஃபஸ்ட் ஒன் வந்து பாயில்ஸ் லா. ஸோ வாட் டு பாயில்ஸ் லா ஸ்டேட்? த டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ் இஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட். டெம்பரேச்சரை வந்து என்ன பண்ணக்கூடாது, மாற்றக்கூடாது. இப்போ முதல்ல 40 டிகிரி டெம்பரேச்சர் எடுக்கிறீங்கன்னா அதே டெம்பரேச்சரை தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிகிற வரைக்கும் வச்சுருக்கணும். டெம்பரேச்சர் ஹேஸ் டு பி கெப்ட் கான்ஸ்டன்ட். டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கப்போ த வால்யூம் ஆஃப் எ ஃபிக்ஸட் மாஸ் ஆஃப் கேஸ். வால்யூம்னா என்னது? அந்த கேஸ் ஆக்குப்பை பண்ணுற பிளேஸு, அந்த கேஸ் ஆக்குப்பை பண்ணுற இடத்த தான் என்னன்னு சொல்கிறோம், வால்யூம் சொல்கிறோம்.
எவ்வளோ பிளேஸ் ஆக்குப்பை பண்ணிக்குதோ அதுதான் வந்து என்னென்னு சொல்கிறோம், வால்யூம் சொல்கிறோம். the volume of a fixed mass of gas is inversely proportional. அந்த நடுவில் ஆல்ஃபா மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து என்னது, ப்ரப்போர்ஷ்னல் சிம்பிள் அது. அண்டர்ஸ்டாண்ட், the volume of the fixed mass of gas is inversely proportional to its pressure. This is shown in figure 3.6. and this is shown in figure 3.6 லைன் எழுத தேவையில்ல, நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து நிறையா வாட்டி எக்ஸாமில் வந்துடும். அதனால எப்படி எழுதணும், நீங்கள் டெம்பரேச்சர் வந்து எப்படி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கப்போ ப்ரெஷர்னால் என்னது, அழுத்தம் கொடுக்கறது. அந்த கேஸை வந்து போட்டு நல்லா அழுத்துறப்போ என்ன ஆகுது, வால்யூம், அது ஆக்குப்பை பண்ணிக்கிற இடம் வந்து என்ன ஆகுது, கம்மியாகுது. புரியுதா? இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல், அழுத்தம் வந்து அதிகமாக கொடுக்குறப்போ, ப்ரெஷர் அதிகமாக கொடுக்குறப்போ வந்து என்ன ஆகுது, வால்யூம் வந்து கம்மியாகுது. இது மாதிரி ஒன்று அதிகமாகி ஒன்று கம்மியாச்சுன்னா அது வந்து என்னன்னு சொல்லுவாங்க, இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். அண்டர்ஸ்டாண்ட், இஃப் டூ குவான்டிட்டிஸ் ஆர் டேக்கன் இன்டு கன்சிடரேஷன் அண்ட் இஃப் ஒன் குவான்டிட்டி rises and the other quantity losses, it is called as inversely proportional. ஒன்று அதிகமாகி ஒன்று குறைஞ்சதுன்னா அது என்னன்னு சொல்கிறோம், இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷ்னல். அப்போ ப்ரெஷர்னால் என்னன்னு சொன்னேன், அழுத்தம் கொடுக்கறது சொன்னேன். வால்யூம்னா என்னன்னு சொன்னேன், அந்த கேஸ் வந்து ஆக்குப்பை பண்ணிக்கிற பிளேஸ். இட் இஸ் த ஸ்பேஸ் ஆக்குப்பைட் பை த கேஸ் is called as its volume. Pressure means that pressure you are giving to the gas. So P is proportional to 1 by V. P அதிகமான வால்யூம், அதனால தான் 1 by Vன்னு போட்டிருக்காங்க. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா அப்படியே போட்டிருப்பாங்க. இதை வந்து தலைகீழாக போட்டிருக்காங்க. ஏன் தலைகீழாக போட்டிருக்காங்கன்னா, இது வந்து என்னாகும், அது அதிகமானால் இது வந்து என்னாகும், குறையும். P is proportional to 1 by V. இந்த கொஸ்டின் வந்து பப்ளிக் எக்ஸாமில் நிறையா வாட்டி வந்தது. இதை எழுதுகிறப்ப எப்படி எழுதணும் நீங்கன்னா, அந்த டெஃபினேஷனை மட்டும் எழுதிட்டு விட்டிங்கன்னா they won't give full mark. You have to write it in the equation form also. ஈக்குவேஷனையும் சேர்த்து என்ன பண்ணணும், எழுதணும். இது மார்க்கும் பண்ணிக்கோங்க, புக் பேக் கொஸ்டின் தான் இது. when the temperature of a gas is kept constant, the volume of a fixed mass of gas is inversely proportional to its pressure. P proportional to 1 by V. அப்போ அந்த P ப்ரெஷரு, Vனா வால்யூம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, simply you can write in your own words also this definition. Pressure is inversely proportional to its volume. எப்படி இருக்கணும், ஆனால் temperature has to remain constant. This is called Boyle's law. அந்த அது வரைக்கும் எழுதிட்டு என்னவும் போடணும் நீங்கள், P proportional to 1 by V அதுவும் போடணும். போட்டால் தான் வந்து they will give the full mark. When the temperature of the gas is kept constant, the volume of a gas is inversely proportional to its pressure. So pressure proportional to 1 by V. இதோட முடியல இன்னும். நெக்ஸ்ட் பேஜில் பிவி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், அதையும் சேர்த்து எழுதணும். பாயில்ஸில் எழுதுகிறப்ப என்ன பண்ணோம், when the temperature is kept constant, the volume of the gas, அது வால்யூம் ப்ரெஷர் நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா கூட பரவாயில்ல. the pressure of the gas is, ஏன்னா பி தான் வந்து ஃபஸ்ட்டு வந்தது இல்லையா, அந்த பாயிண்டில் the pressure of the gas is inversely proportional to its volume. P proportional to 1 by V, அதோட போட்டாலும் முடியல, இதையும் சேர்த்து போடணும். PV is equal to கான்ஸ்டன்ட். அந்த P ப்ரப்போர்ஷனல் டு 1 by Vன்னு இருக்கிறதுனால, என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ரப்போர்ஷனல் வைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு கான்ஸ்டண்ட்டை வந்து அப்ளை பண்ணுறாங்க. அகெயின் பாருங்கள், P ப்ரப்போர்ஷனல் டு 1 by V, இந்த ப்ரப்போர்ஷனல் போக வைக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, ஒரு கான்ஸ்டண்ட்டை வந்து தே ஆர் அப்ளையிங். இது வரைக்கும் எழுதிட்டு P ப்ரப்போர்ஷனல் டு 1 by V அதை எழுதிட்டு, அந்த ப்ரப்போர்ஷனல் சிம்பிள் போக வைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஈக்குவல் டூன்னு மாற்றுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, தே ஆர் புட்டிங் எ கான்ஸ்டன்ட். பிவி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இது வரைக்கும் வந்து நீங்கள் எழுதணும். இந்த ட்ராயிங் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்காங்க. ட்ராயிங் பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. கேஸ் இருக்குது, அந்த கேஸுக்குள்ளே வந்து மாலிக்யூல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன பண்ணுது, கொஞ்சம் நிறையா ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கு. தட் இஸ் வால்யூம் வந்து ஃபஸ்ட்டு இதில் அதிகமாக இருக்குது. செகண்ட் இதில் வந்து கம்மி ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கு. ஸோ இந்த செகண்ட் டயக்ராம் த வால்யூம் இஸ் லெஸ். வாட் இஸ் த ரீசன், ஃபஸ்ட் இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரெஷர் வந்து என்ன பண்ணுறாங்க,
கம்மியாக கொடுக்குறாங்க. ப்ரெஷர் கம்மியாக இருக்கிறதுனால வால்யூம் வந்து என்ன ஆகுது, அதிகமாகுது. அதிக பிளேஸை அது ஆக்குப்பை பண்ணிக்குது. செகண்ட் டயக்ராமில் வந்து ப்ரெஷர் அதிகமாக தராங்க. அதுக்கு அதிகமாக தரதுனால அது ஆக்குப்பை பண்ணுற வால்யூம் வந்து என்ன ஆகுது, கம்மியாக ஆகுது. இந்த கேஸ் மாலிக்யூல்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்துக்கோங்க. 2 கேஸ் மாலிக்யூல்ஸுக்கு நடுவில் என்ன இருக்குது, நிறையா ஸ்பேஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து ஏற்கனவே படிச்சிருப்பீங்க சின்ன கிளாஸில். இருந்தாலும் இப்போ நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இன் கேஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கணும். நிறையா மாலிக்யூல்ஸ், இது வந்து கொஞ்சம் மாலிக்யூல்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஆனால் எப்படி இருக்கும், நிறையா தேர் வில் பி crores and crores of molecules in the gas and how those molecules are arranged. ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்கும், நல்லா கேப் விட்டு விட்டு இருக்கும். 2 மாலிக்யூல்ஸ் வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கும், நகர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று என்ன பண்ணிட்டே இருக்கும், அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது புரிஞ்சதுனா தான் ஐடியல் கேஸ் அதெல்லாம் வந்து புரியும். அதுக்காக தான் இப்பயே பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பாயில்ஸ்லாம் எப்படி எழுதணும்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சார்லஸ் லா. சார்லஸ் லா, வாட் டு சார்லஸ் லா ஸ்டேட்? இது வந்து என்ன பண்ணுது, இதில் வந்து டெம்பரேச்சரை பாயில்ஸில் அதில் டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்ச மாதிரி இதில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ப்ரெஷரை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்காங்க. ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறப்போ வால்யூம்னா என்ன, ஆல்ரெடி இன்னும் வால்யூம் மீன்ஸ் த ஸ்பேஸ் ஆக்குப்பைடு. த வால்யூம் ஆஃப் த கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷ்னல். டைரக்ட்லி ப்ரப்போர்ஷ்னல்னால் என்னது, ஒன்று அதிகமானால் இன்னொன்றும் அதிகமாகும், ஒன்று குறைஞ்சா இன்னொன்றும் கம்மியாகும். தட் இஸ் த மீனிங் ஆஃப் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷ்னல். வால்யூம் ஆஃப் த கேஸ் இஸ் directly proportional to the temperature of the gas, that is V proportional to T. V வந்து என்னது, volume, capital T வந்து temperature. Volume is directly proportional to temperature. How you have to pronounce that? Volume directly proportional to temperature. அதோட முடியல. இன்னும் V இந்த இது போக வைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு கான்ஸ்டன்ட் வந்து கொண்டு வராங்க. இந்த கொஸ்டினும் பப்ளிக் எக்ஸாமில் நிறையா வாட்டி 2 மார்க் கொஸ்டினாக வந்திருக்கு. இதை வந்து எப்படியும் கேட்பாங்க. சார்லஸ் லான்னு கேட்டாலும் இதே தான், லா ஆஃப் வால்யூம் கேட்டாலும் இதே ஆன்சர் தான். V ப்ரப்போர்ஷ்னல் டு T. அதை மட்டும் சிம்பிளாக ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா யூ கேன் சிம்பிளி ரைட் த டெஃபினிஷன் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். V/T is equal to constant. அவகாட்ரோ லா, திஸ் இஸ் ஆல்சோ இன் யுவர் சிலபஸ். ஆனால் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டதில்லை இந்த கொஸ்டின். இந்த வாட்டி கேட்டால் கேட்கலாம். அவகாட்ரோ லா என்ன ஸ்டேட் பண்ணுது, அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர், 2 இதை கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறாங்க. இதில் ப்ரெஷர் டெம்பரேச்சர் ரெண்டையுமே. த வால்யூம் ஆஃப் த கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ் ப்ரெசன்ட் இன் இட். மாலிக்யூல்ஸ், கேஸ் வந்து ஃபுல் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஆகியிருந்தது. பாயில்ஸ்லாலே பார்த்தீங்க இல்லையா, எத்தனை நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கோ அந்த நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸுக்கு வால்யூம் வந்து டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். அதிக மாலிக்யூல்ஸ் இருந்துச்சுன்னா வால்யூமும் அதிகமாக இருக்கும், கம்மி மாலிக்யூல்ஸ் இருந்துச்சுன்னா வால்யூமும் கம்மியாக இருக்கும். அது ரெண்டும் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். V ப்ரப்போர்ஷனல் டு N, ஸ்மால் n. N வந்து என்னது, இங்கே நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ், V வந்து வால்யூம். அதோட நிற்கலை. அந்த ப்ரப்போர்ஷன் போக வைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு கான்ஸ்டன்ட் கொண்டு வராங்க. அப்போ N வந்து இந்த சைடு வரப்போ டினாமினேட்டருக்கு வந்துடுது. V/N இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். திஸ் இஸ் வாட் அவகாட்ரோ லா ஸ்டேட். அப்புறம் அவகாட்ரோ நம்பர், டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் வந்து பர் மோல் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் மோல் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு. இந்த அவகாட்ரோ நம்பர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நிறையா கொஸ்டின் ஆன்சரில் நிறையா காம்படிட்டிவ் எக்ஸாம்லலாம் 1 மார்க் கொஸ்டினாக வரும். 6.023 × 10⁻23. இதுதான் வந்து அவகாட்ரோ நம்பர், வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். அவகாட்ரோ நம்பர் இஸ் 6.023 × 10⁻23. Now next one is, இதோட முடிஞ்சிருச்சு கேஸ் ஈக்குவேஷன், லா ஆஃப் கேஸஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. 3 லாஸ் பார்த்தீங்க. பாயில்ஸ் லா வந்து P ப்ரப்போர்ஷனல் டு 1/V. சார்லஸ் லா வந்து V ப்ரப்போர்ஷனல் டு T. அவகாட்ரோ லா வந்து V ப்ரப்போர்ஷனல் டு N. இந்த 3 வந்து லா ஆஃப் கேஸஸ். அடுத்தது வந்து கேஸஸை வந்து 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ரியல் கேஸஸ், இன்னொன்று வந்து ஐடியல் கேஸஸ். ரியல் கேஸஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த 2 மாலிக்யூலுக்கு நடுவில் அட்ராக்ஷன் வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த மாலிக்யூல்ஸுக்கு நடுவில், கேஸ் மாலிக்யூல்ஸுக்கு நடுவில் வந்து என்ன இருந்துக்கிட்டே இருக்கும், ஒன்று அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து ரியல் கேஸஸ். அது வந்து அதிக அட்ராக்ஷனாக இருக்கும் ரியல் கேஸஸில். இஃப் த மாலிக்யூல்ஸ் ஆர் ஆட்டம் ஆஃப் அ கேஸ் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர் வித் டெஃபினிட் அமௌண்ட் ஆஃப் இன்டர்மாலிகுலர் ஆர் இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஒரு ஆட்டமுக்கும் இன்னொரு ஆட்டமுக்கும் நடுவில் என்ன இருந்துன்னே இருக்கும்,
ஒரு அட்ராக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். then the gases are said to be in real gases. At very high temperature or low pressure, the real gas behaves as an ideal gas. Because this condition, there is no interatomic and intermolecular force of attraction. அந்த அட்ராக்ஷன் ஒன்றுத்துக்கு ஒன்று என்ன பண்ணவே இல்லை அப்படின்னா என்ன ஆகுது, அது வந்து ஐடியல் கேஸ். அந்த அட்ராக்ஷன் ஒன்றுத்துக்கு ஒன்று இல்லாமல் எப்படி கொண்டு வரலான்னா, அதிகமாக ப்ரெஷரோ அதிகமாக டெம்பரேச்சரும் கொடுக்குறப்போ என்னாகும், இட் வில் பிஹேவ் லைக் அட் வெரி ஹை டெம்பரேச்சர் அதிகமாகவும் ப்ரெஷர் வந்து கம்மியாகும். அட் வெரி ஹை டெம்பரேச்சர் ஆர் லோ ப்ரெஷர் த ரியல் கேஸ் பிஹேவ்ஸ் அஸ் எ ஐடியல் கேஸ். ஐடியல் கேஸ்னால் என்னது, இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன் வந்து இருக்காது. ஏன்னா ப்ரெஷர் கம்மியாக வரப்போ அது வந்து இன்னும் ஃப்ரீயாக வந்து என்னாகும், ஃப்ளோ ஆகும். இஃப் த ஆட்டம் ஆஃப் த கேஸ் ஆர் மாலிகுல்ஸ் டு நாட் இன்டராக்ட் வித் ஈச் அதர், ஒன்றுத்துக்கு ஒன்று அட்ராக்டே பண்ணிக்கலைன்னா அது வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ஐடியல் கேஸ். த கேஸ் இஸ் செட் டு பி இன் ஐடியல் கேஸ் ஆர் பர்ஃபெக்ட் கேஸ். அப்படியான ஒரு கேஸும் இருக்க முடியாது. 2 மாலிகுல்ஸ் இருந்தால் அது எப்போவுமே என்ன தான் பண்ணிக்கிட்டே இருக்கும், அட்ராக்டோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஆக்சுவலி இன் ப்ராக்டிஸ் நோ கேஸ் இஸ் ஐடியல். இப்போ இது வந்து கொஸ்டின் ஆன்சராக கேட்டிருக்காங்க, டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் ரியல் கேஸ் அண்ட் ஐடியல் கேஸ். நீங்களே மார்க் பண்ணிக்கோங்க. இருக்குது இந்த கொஸ்டின் வந்து புக் பேக்கில் இருக்குது. அடுத்ததில் இதோட மீதி வந்த சாப்டர் முடிகிற வரைக்கும் என்னது, கேன்சல் போர்ஷன். என்னென்னலாம் பார்த்தீங்க, ஹீட்டு, டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் எஃபெக்ட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்க, யூனிட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சரும் பார்த்தீங்க, யூனிட்ஸ் ஆஃப் ஹீட்டும் பார்த்தீங்க. அப்புறம் லாஸ் ஆஃப் கேஸஸ் 3 லாஸ் பார்த்தீங்க, பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, அவகாட்ரோ லா. வெரி சிம்பிள் லெசன். இதோட லெசன் வந்து முடியுது. அடுத்தது வந்து புக் பேக் கொஸ்டின் ஆன்சர். Now mark the book back question answer, children. Page number 39. First choose cancel. சிலபஸில் இல்லை இந்த வாட்டி. செகண்ட் ஒன், இஃப் அ சப்ஸ்டன்ஸ் இஸ் ஹீட்டட் ஆர் கூல்டு, ஹீட் பண்ணுறோம், ஹீட்டை சேஞ்ச் பண்ணாலும் மாஸ் வந்து எப்படி தான் இருக்கும், டெம்பரேச்சர் தான் வந்து இப்படியும் அப்படியும் அதிகமாகும். மாஸ் வந்து எப்போவுமே எப்படி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அது சேஞ்ச் இன் மாஸ் வந்து 0. மார்க் பண்ணிக்கோங்க. தேர்ட் கொஸ்டின் கேன்சல். ஃபோர்த் ஒன், temperature is the average difference between TE and PE. ஃபிஃப்த் ஒன் வந்து அந்த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் பார்த்தீங்க, எப்போவுமே அதிகமாக இருக்க இடத்துலேருந்து கம்மியாக இடத்துக்கு தான் வந்து என்ன பண்ணும், ஹீட் எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த டயக்ராமில் பாருங்கள், இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வந்து 303 கெல்வின் கம்மி, பி வந்து 304 கெல்வின். அப்போ ஏ விட பி வந்து அதிகம். சி வந்து 305 கெல்வின். மூணுத்தில் எதுக்கு தான் அதிக ஹீட்டு, 305 தான், சிக்கு தான் அதிகம். முதல் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, பியிலேருந்து ஏக்கு போகுது ஹீட். அப்போ 304லேருந்து 303க்கு, அது கரெக்டு தான். அடுத்ததில் சியிலேருந்து ஏக்கு போகுது, அதுவும் கரெக்டு. அடுத்த இதில் வந்து சியிலேருந்து பிக்கு போகுது, அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டு. அடுத்த இதில் பாருங்கள், ஏலேருந்து பிக்கு போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி போகுமா, ஏ வந்து 303 தான் இருக்குது, பி வந்து 304 இருக்குது. குறைஞ்சதுலேருந்து அதிகத்துக்கு போகாது, அதனால் அந்த இது வந்து தப்பு. இது வந்து நம்பர் மாற்றி கூட கேட்பாங்கம்மா உங்களுக்கு. இந்த சூஸ் வந்து மீனிங் புரிஞ்சுட்டு எழுதுங்க. அடுத்ததுலேயும் ஏலேருந்து பிக்கு போகுது, அதுவும் ஃபஸ்ட்டே தப்பு. மூணாவது இது வந்து பியிலேருந்து ஏக்கு போகிறது கரெக்டாக, ஆனால் ரெண்டாவது இது வந்து ஏலேருந்து சிக்கு போகிறதா காட்டுறாங்க, அதனால் தப்பு. நம்பர் மாற்றலாம், இதே கொஸ்டின் வந்து வரலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதணும். அடுத்தது fill in the blanks நடத்துகிறப்பே பார்த்தோம். the value of Avogadro number, very important one, memorize now itself. 6.023 into 10 to the power of 23. Temperature and heat both are scalar quantities. Third one, 1 calorie. இதே கூட ஆன்சராக படிச்சுக்கலாம் நீங்கள், ப்ரீஃபில் வருது. வாட் இஸ் டிஃபைன் 1 calorie? 1 calorie is the amount of heat energy required to raise the temperature of 1 gram of water to 1 degree Celsius. Next one, according to Boyle's law, the shape of the graph between pressure and reciprocal of volume is straight line. True or false? First one, cancel. True or false? Second one, the thermal energy always flows from a system at higher temperature to a system at lower temperature. True.
அக்கார்டிங் டு சார்லஸ் லா அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் த டெம்பரேச்சர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு வால்யூம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் என்ன பண்ணணும், நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபால்ஸுன்னு எழுதிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை கரெக்ட் பண்ணி எழுதணும். ஃபஸ்ட் ரைட் அஸ் ஃபால்ஸ் அண்ட் தென் ரைட் த கொஸ்டின் அஸ் இட் இஸ். இன்வெர்ஸ்லி வந்த இடத்துல என்ன போடுறீங்க, டைரெக்ட்லி போடுறீங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபால்ஸுன்னு போட்டுட்டு தான் அது எழுதணும். வெறும் அப்படியே எழுதுனீங்கன்னா they won't give the full mark. மேட்ச் த ஃபாலோயிங், ஆல் ஆர் கேன்சல். அடுத்து assertion reason, there is no effect on the other end when one end of the rod is only heated. Heat always flow from a region of lower temperature to a region of higher temperature. இப்போ தான் பார்த்தோம், இது வந்து என்னது, ஃபால்ஸு. லோவிலேருந்து ஹைக்கு எப்போவுமே போகாது. அப்போ அசர்ஷன் ட்ரூ, ரீசன் ஃபால்ஸு. இந்த மாதிரி கொஸ்டினை வந்து 2 மார்க் கொஸ்டினாகவும் கேட்பாங்க பப்ளிக் எக்ஸாமில். நல்லா பார்த்துக்கோங்க அசர்ஷன் ரீசன் வர ஆன்சர் எல்லாம். நீங்கள் ஆனால் எப்படி எழுதணும், ஆன்சரு எப்படியே எழுதணும், அசர்ஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு எடுத்து எழுதணும். அடுத்ததில் என்ன கொடுத்துருக்காங்க, கேஸ் இஸ் ஹைலி கம்ப்ரெசபிள் தென் சாலிட் அண்ட் லிக்விட். ரீசன் இன்டர்மாலிகுலர் distance in a gas is comparably high. இது வந்து assertion, reason both are true and reason is the correct explanation for assertion. அடுத்து define 1 calorie இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். பேஜ் நம்பர் 34 இருக்கு, மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் கேன்சல். தேர்ட் ஒன், வாட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் cubical expansion, that one also cancel. ஸ்டேட் பாயில்ஸ் லா பேஜ் 36 37 ரெண்டுமே இருக்குது. எப்படி எழுதணும்னு மிஸ்ஸு சொல்லி கொடுத்தேன். டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கப்போ when the temperature remain constant the pressure is inversely proportional to volume. டெஃபினேஷன் எழுதிட்டு திருப்பி ஈக்குவேஷன் P proportional to 1/V எழுதிட்டு திருப்பி PV is equal to constant. அது வரைக்கும் எழுதுனீங்கன்னா தான் you will get full marks. ஸ்டேட் த லா ஆஃப் வால்யூம், அதாவது சார்லஸ் லா. இட் இஸ் ஆல்சோ மார்க்டு இன் பேஜ் நம்பர் 37 மார்க் பண்ணிக்கோங்க. அதுவும் இதே மாதிரி தான் எழுதணும். டெஃபினிஷன் எழுதிட்டு ஈக்குவேஷன் எழுதிட்டு கான்ஸ்டன்ட் வரைக்கும் எழுதணும். அடுத்து டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் ஐடியல் கேஸ் அண்ட் ரியல் கேஸ் இப்போ தான் சொல்லி கொடுத்தாது. 7th கொஸ்டின் 8th கொஸ்டின் கேன்சல். எவ்ரி அதர் கொஸ்டின் இஸ் கேன்சல் இன் திஸ் லெசன். வெரி சிம்பிள் லெசன். சீக்கிரமாக மீனிங் புரிஞ்சதுன்னா இப்போயே கூட படித்து முடிச்சிடலாம். அண்டர்ஸ்டாண்ட்? நல்லா படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். Thanks for watching the video.